So Pavalamalli, உங்களுடைய collaboration with Sai Abhyankar, how does it feel to be here? அமுதே தமிழே அன்பின் மொழியே, உயிரே உணர்வே உதிரத் துளியே, என்னை அணைத்த அன்னை மடியே உன்னை வணங்கி தொடங்குகிறேன். சாய், நீ இவ்வளோ பெரிய ரிசப்ஷன் அவனுக்கு கிடைக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறா, ரொம்ப பெருமையாக இருக்கு. ஸோ ஒரு இந்திய ஆர்டிஸ்டாக வந்து இவ்வளோ பெரிய க்ரௌடை கேதர் பண்ணி வைக்கிறதுன்னு சாதாரண விஷயமே இல்லை. இட் ஒன்லி ஷோஸ் இஸ் ஹார்ட் ஒர்க். இவ்வளோ பெரிய சக்ஸஸ் நீங்கள் பார்க்குறீங்க, கூட பின்னாடி இருந்து எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க் போகுதுங்கிற டெக்னீஷியனாக இப்போ நான் டியூட் டைரக்டர் வந்திருக்காரு, நாங்கள் கூட இருந்து பார்த்துருக்கோம். பல பேர் இதில் ஒர்க் பண்ணவங்க பார்த்துருக்கோம். நேற்று கூட ஒரு சாங் பற்றி சும்மா பேசிகிட்டு இருந்தப்போ, ஒரு லைன் பேசிகிட்டு இருந்தப்போ டக்குன்னு ஒரு வேர்டு ஒன்று தோணுச்சு, நான் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வேர்டு இப்படி போகலாமா பாருங்க அப்படின்னு சொல்லி டப்புன்னு ஒரு டியூன் ஆக்கி அதுக்குள்ளே அந்த ஃபோன் கான்வர்சேஷனுக்குள்ளே ஒரு டியூன் கொடுத்துட்டாப்புல எனக்கு கையில். அந்தளவுக்கு பேஷனேட்டான ஒரு பர்சன் அண்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். சித்திரபுத்திரிக்கு அப்புறம் நிறைய சாங்ஸ் ஒர்க் பண்ணிட்டோம் இன்றைக்கி. எஸ்பெஷலி அட்லி 6 அல்லு அர்ஜுன் 22ல் எவ்வளோ 4-5 சாங்ஸ் முடிச்சிட்டோமா, அதுக்குள்ளே 4-5 சாங்ஸ் அதுக்குள்ளே முடிச்சிட்டோம். சூப்பராக பண்ணியிருக்காரு, கலக்கியிருக்காரு எல்லாமே. அண்ட் பவழமல்லி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ட்ராக், ஒரு கேட்கும்போதே ஹிட் அப்படின்ற ஒரு முத்திரை இருந்த ஒரு ட்ராக்கு. அதில் நான் லிரிக் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஷெரீஃப் மாஸ்டர் டைரக்டர் ஆசை கூட வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு, அவர் திரும்ப டைரக்ட் பண்ணுறாருங்கிறது. ஷெரீஃப் மாஸ்டர் கூட கனிமா மாதிரி நிறைய ஹிட் காம்பினேஷன்ஸ் இருக்குது, திரும்ப ஒர்க் பண்ணுறோம். நிகேத் அவர்கள் எல்லாருக்குமே என்னோட என்டையர் டீமுக்கு என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் விவேக் சார். நீங்கள் வந்து ஒரு மியூசிஷியன் வெர்ஷன் ஆஃப் சாய் அபியங்கர் பற்றி சொன்னீங்க. நிறைய பேருக்கு என்ன ஆசை அப்படின்னா அபியங்கர் அவர்களை சீக்கிரம் ஹீரோவாகவும் பார்க்கணும் அப்படின்னா அந்த வெர்ஷன் நீங்கள் எப்பயாவது கவனிச்சிருக்கீங்களா? இந்த பாடலை எப்படி பண்ணியிருக்கிறாரு? ஸ்க்ரீனில் ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான அப்பியரன்ஸ் இருக்குது சாய்க்கு. பட் வாட் ஐ லைக் அபவுட் ஹிம் இஸ் ஒரு அன்வேவரிங் ஃபோக்கஸ் இருக்கேன் ஒர்க் மேலே. இப்போ நான் பேசிகிட்டு இருந்தேன், அந்த கடைசியில் ஒரு அடி செம்மையாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போது ஆமாண்ணே கரெக்டாக பண்ணணும், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணது கரெக்டாக பண்ணணும்னு பேசிகிட்டு இருந்தாப்புல. ஸோ ஒர்க் ஃபோக்கஸ் ரொம்ப கரெக்டாக இருக்குது. இட்ஸ் இஸ் டெசிஷன் வெதர் டு அப்பியர் ஆன் ஸ்க்ரீன் ஆர் நாட், பட் வி லவ் இஸ் ஒர்க்.